இல்ல டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஐ லவ் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் த டைரக்டர்ஸ் ஒர்க். நல்லா இருக்கு சார். கிளாமருங்கிறது அப்படி கிடையாது சார். நான் ஒரு சயின்ஸ் டீச்சர், ஐ டீச் எவ்ரிதிங். எல்லாருக்கும் இருக்கிற உடல் உறுப்பு தான். அதை நீங்க ஒன்றும் பெரிய சென்சேஷனலைஸ் பண்ண வேண்டாம், நார்மல் தான். எல்லாரும் எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கோம், எல்லாரும் எல்லாத்தையும் படிச்சு தான் வந்திருக்கோம். ஒன்று பெருசாக சின்னதாக காமிக்க வேண்டாம். இட்ஸ் நார்மல், இட்ஸ் அ நார்மல் ப்ராசஸ். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. கிறிஸ்டன் டான்ஸ் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. படம் பார்க்கலாம். படம் இட்டு தான். ஆனா 18+ இருந்துச்சு. அது எல்லாமே அவேர்னஸ்க்காக தான் காமிச்சிருக்காங்களே தவிர அந்த ஒரு குறிப்பிட்ட ரோல் வேணுமே காமிக்கணும்னு இல்லை. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்தில் ஏகப்பட்ட பொண்ணுங்க, எல்லா பொண்ணுங்க கூட கிளாமர் சீக்வன்ஸ் இந்த படத்தில் பண்ணிட்டாரு. இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் முதல்ல அடுத்து பொண்டாட்டி வெளிநாட்டில் ஊரில் இருப்பான். புரியுதுங்களா சொல்றேன்? கொஞ்சம் உஷாரா இருங்க. ஃபேமிலியா வயசுக்கு வந்து 18 வயசு பொண்ணு வந்து பார்க்க சொல்லு. இதெல்லாம் ஃபேமிலி. 18 வயசு முதல் 90 கிக்ஸ் வரைக்கும் 2K கிக்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். இதுதான் ஃபயர் பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபயரா இருக்கு. ஜேஎஸ்கே சார் சூப்பரா பண்ணியிருக்காரு. பாலானா செம்மையா பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே செம்மையா பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற மாதிரி இருந்தது, செகண்ட் ஆஃப் வேற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பரா இருந்தது. ஓவர் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, கதைக்கு ஏற்ற சீன்ஸ் தான் இருக்கு. இது கதைக்கு தேவையான சீன்ஸ் தான். சாங் சூப்பரா இருக்கு. எல்லாரோடதும் போர்ஷன்ஸ் நல்லா தான் இருக்கு. போல்டா இருந்தாலும் நல்லா இருக்கு. ஃபீமேல்ஸ் ரொம்ப கவனமா இருக்கும். கவனமா இருக்கிறத விட ரொம்ப கவனமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை நல்லாவே போகுது, எங்கேயுமே லேக் இல்லை. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை நிறைய கிளாமர் பண்ணதுனால எக்ஸ்பெக்டேஷன் மகாலட்சுமி, ரக்ஷிதா மகாலட்சுமி என்ன எக்ஸ்பெக்டேஷனோ அதை ஃபீல் பண்ணிட்டாங்க சொல்ல முடியும். நல்லாவே கிளாமர் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. பாலாஜி நல்லா பண்ணியிருக்காப்புல, ரக்ஷிதாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆக்ஷன் மூவியா இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் எண்டிங் வந்து கரெக்டாக இருந்தது. கரெக்டாக எப்படி அதை கொண்டு போனாங்களோ அது கரெக்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எண்டிங் ஓகே. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்த்ததோட சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இது எல்லாருமே படம் பார்க்கலாம். புரிஞ்சிக்கக்கூடிய வயதில் இருக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். படம் எதிர்பார்த்ததோட ரொம்ப ட்விஸ்டாக செம்ம சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல. அந்த பெண்களோட தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பெண்கள் வந்து தற்கொலை, ஏதோ ஒன்று நடந்துருச்சு, நம்மளோட உடம்பு ஒருத்தன் பார்த்துட்டான், அதை வெளியில் கொண்டு வர போகிறான் அப்படின்னு பயந்து, அது சூழ்நிலை கைதிகளாக ஆகுறாங்க. அதனால பயந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது வேண்டாம். இங்கே மானம்ங்கிறது வந்து வெளியில் தெரியறதுனால மட்டும் இல்லை, ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ணுங்க. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு February 14 இது வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்றது வந்து என்னன்னா நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரியாக தான் இருக்குது இந்த மூவி. லேடிஸ் எல்லாருமே பார்க்கணும். அவங்களோட இப்போ வந்து லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென் வந்து ஒரு லேடி எப்படி வந்து ஈஸியாக அஃபென்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஒரு லேடியோட வீக்னஸ் என்ன, அந்த வீக்னஸை எப்படி ஒரு மென் பார்க்குறான், எப்படி யூஸ் பண்ணுறான் அப்படின்றத இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்மளோட நெகட்டிவ்ஸை எவ்வளோ பாசிட்டிவாக யூஸ் பண்ணோம் அப்படின்றது தான் இதில்.